இன்ஸ்டன்ட் ஆப்பம் செய்கிறதுக்கு நம்ம இன்றைக்கி கோதுமை மாவு தான் யூஸ் பண்ண போகிறோம். எந்த கப்பில் நம்ம கோதுமை மாவு அளக்குறோமோ அதே கப்பில் மீதி எல்லா பொருளும் அளந்துக்கணும். மிக்சர் ஜாரில் 1 கப் கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். அதே கப்பில் 1/2 கப் வடித்த சாதம் சேர்த்துக்கிறேன். சாதம் இல்லைன்னா 1/2 கப் அவலை 10 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. அதே கப்பில் 1/4 கப் திருவின தேங்காய் சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் வெள்ளை சர்க்கரை. இதுக்கு நம்ம 1 ஸ்பூன் ஈஸ்ட்டு சேர்க்க போகிறோம். 1 ஸ்பூன் ஈஸ்ட்டுக்கு 2 ஸ்பூன் சர்க்கரை, அதுதான் கரெக்டான அளவு. ஈஸ்ட்டு சேர்க்குறதுனால மாவு நல்லா பொங்கி ஆப்பம் சாஃப்டாக கிடைக்கும். லாஸ்ட்டாக 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா வெதுப்பாக இருக்க தண்ணி ஊற்றி இந்த மாவை அரைச்சிக்கலாம். வெதுப்பாக இருக்க தண்ணி ஊற்றி அரைக்கும் போது தான் ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகும். ஆப்ப மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வேறு ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்கலாம். வீட்டில் இட்லி தோசை மாவு இல்லாத டைம்லலாம் ரொம்பவே குவிக்காக இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். மிக்சர் ஜார் அலசிட்டு அந்த தண்ணி சேர்த்து கை வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ மாவு சீக்கிரமே பொங்கிடும். கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி கை வச்சு நல்லா கட்டி எதுவும் இல்லாத மாதிரி அடித்து விட்டு கலந்துக்கோங்க. இந்த மாவு ரொம்ப நேரம் புளிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 15 நிமிஷத்துலேயே நல்லா பொங்கி வந்துடும். ஒருவேளை ரொம்ப குளிர்காலமாக இருந்தால் ஒரு அரை மணி நேரம் தேவைப்படும், அவ்வளோதான். நம்மளோட ஆப்ப மாவு இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. குட்டி குட்டி பபிள்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகி மாவு நல்லா பொங்கி இருக்கு. இப்போ நம்ம ஆப்பம் ஊற்றிட வேண்டியதுதான். ஆப்பக்கடாய் நல்லா சூடானது கொஞ்சமாக எண்ணெய் தொட்டு வெங்காயம் வச்சு தேய்ச்சிக்கோங்க. அப்போ ஆப்பம் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆப்ப மாவை நல்லா இந்த அளவுக்கு தண்ணியாக கரைச்சிக்கோங்க. அப்போ தான் நம்ம ஆப்பம் நல்லா சுற்றி எடுக்க முடியும். மூடி போட்டு லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த மாதிரி ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துட்டோம்னா நம்மளோட ஆப்பம் சூப்பராக ரெடி ஆகிடும். இந்த இன்ஸ்டன்ட் ஆப்பம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.